Taste the Daily. மெகா டிவி நேயர்களுக்கு வணக்கம். பெண்கள்.com நிகழ்ச்சியில் சுபகிரகம் பகுதியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி. இன்றைக்கி நம்ம பேச போகிற டாபிக் வந்து தைப்பூசம். ஸோ நாளைக்கு வந்து தைப்பூசம், நாளன்னைக்கு வந்து நமக்கு தை பௌர்ணமி. ஜென்ரலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த தைப்பூசம் அப்படிங்கிறது பூச நட்சத்திரத்தில் சந்திரன் வரும்பொழுது தான் நமக்கு பௌர்ணமி திதியும் கூட இருக்கும். இந்த வருடம் வந்து அது கொஞ்சம் முன்ன பின்ன வந்து மாறி இருக்கிறது. இந்த தைப்பூசம் அப்படிங்கிறது வந்து முருகனுக்கு உண்டான ஒரு மிகப்பெரிய ஒரு சந்திரன் வந்து பூச நட்சத்திரத்தில் இருக்கும் பொழுது முருகப்பெருமானுக்கு அவரினுடைய பிறந்த நாளாக நம்ம வந்து கொண்டாடுகிறோம். எல்லா முருகத்தலத்துலேயும் இது வந்து நம்ம முக்கியமாக கொண்டாடுவது. இந்த தைப்பூசம் வந்து பொதுவாக எல்லா முருகன் ஆலயங்கள்லேயுமே ரொம்ப விமர்சையாக கொண்டாடப்படக்கூடிய நேரத்தில் பெருமாள் கோவிலான திருச்சேரை, இது வந்து ஆழ்வார்களால் மங்களாசாசனம் செய்யப்பட்ட ஒரு திவ்ய தேசம். இந்த திருச்சேரையில் வந்து பார்த்திங்கன்னா தைப்பூசம் ரொம்ப விசேஷம். என்ன அப்படின்னா, எப்பொழுதுமே கங்கைக்கு தான் வந்து பெருமை ஜாஸ்தி. பெருமாள் வந்து வாமன அவதாரத்தில் மகாபலி சக்கரவர்த்தியினுடைய தலையில் வந்து கால் வைக்கிறார் இல்லையா? ஸோ அவர் வந்து திருவிக்கிரமனாக இருக்கார். அந்த பாதத்தை வந்து அவர் வந்து கங்கையில் தான் வந்து பாதத்தை வைத்து தன்னுடைய அந்த இதை வந்து போக்குகிறார், பாவத்தை வந்து போக்குகிறார் மகாபலி சக்கரவர்த்தியினுடைய கதையில் வாமன அவதாரத்தில். அப்போது காவேரிக்கு வந்து என்ன தோன்றதுன்னா, பெருமாள் வந்து இப்படியெல்லாம் கங்கையில் தான் எல்லாருமே ஒரு பாவம் தீரணுன்னு தான் கங்கைக்கு பெருமைன்னு சொல்லும் பொழுது, காவேரி தாயார் இந்த திருச்சேரை அப்படிங்கிற இடத்துல பெருமாளை நோக்கி அவர் கடும் தவம் புரிகிறார். அப்போது இந்த தைப்பூசத்தன்று பெருமாள் ஒரு குழந்தையாக அவதாரம் பண்ணி அவள் கையில் வந்து கிடைக்கிறார். அதனால் இந்த திருச்சேரை திவ்ய தேசத்தில் வந்து பார்த்திங்கன்னா காவேரி தாயாருக்கு ரொம்ப சிறப்பு. அதுவும் இந்த தைப்பூசங்கிறது 108 திவ்ய தேசங்களில் தைப்பூசத்தன்று இப்போ எப்படி முருகன் ஆலயங்களில் விசேஷங்கள், முருகனினுடைய பிறந்த நாளை நம்ம கொண்டாடுகிறோமோ, இந்த தைப்பூசத்தில் பெருமாளை வந்து இந்த திருச்சேரையில் காவேரி தாயாருக்கு பெருமாள் கிடைத்த தினம் அது. அதனால் இந்த திவ்ய க்ஷேத்திரத்தில், இந்த திவ்ய தேசத்தில் தைப்பூசம் மிக விமர்சையாக கொண்டாடுவார்கள். அது மட்டும் இல்லை, இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த திருச்சேரை திவ்ய தேசம் வந்து பிரளயம் முடிந்து நம்ம வேதங்களை எல்லாம் வைக்கிறதுக்கு பானை பண்ணுவாங்க இல்லையா? ஸோ எல்லா இடத்துலையும் பிரம்மா வந்து மண்ணை பிடிக்கிறச்சு அந்த மண் வந்து உடஞ்சி போய்டுறது. திருச்சேரையில் இந்த காவேரி ஆற்றங்கரையில் அந்த மண்ணை பிடிக்கும் போது மட்டும்தான் அவருக்கு குடம் அமைகிறது. அப்படிப்பட்ட ஒரு நல்ல திவ்யக்ஷேத்திரம் வந்து இந்த திருச்சேரை அப்படின்னு சொல்லக்கூடிய திவ்யக்ஷேத்திரம் திருவாரூர் மாவட்டத்தில் அமைந்திருக்கிறது. இதுங்க தைப்பூசம் வந்து ரொம்ப விசேஷம். தைப்பூசம் அப்படின்னாலே பூச நட்சத்திரத்தில் சந்திரன், சூரியன் வந்து மகர ராசியில் இந்த தை மாதத்தில் இருக்கக்கூடிய இந்த பௌர்ணமி திதியானது நம்ம குருவினுடைய அனுகிரகம் நமக்கு பரிபூரணமாக கிடைக்கும் அப்படிங்கிறது தான். உத்தராயண புண்ணிய காலத்தில் முதல் பௌர்ணமி, சூரியனும் சந்திரனும் அப்படியே டைரெக்டாக ஆப்போசிட்டில் இருக்காங்க. இந்த பூச நட்சத்திரத்தில் சந்திரன் இருக்கும் பொழுது நம்ம குலதெய்வத்தை வணங்குறது ரொம்ப விசேஷம். ஸோ குலதெய்வம் போக முடிகிறவங்க குலதெய்வத்துக்கு போயிட்டு பொங்கல் வச்சு நம்ம கல்யாணமாக குழந்தை பாகியமாக எதுவாக இருந்தாலும் இந்த தைப்பூசத்தில் குலதெய்வத்தாவினுடைய அனுகிரகத்தை பெறுவதற்கு நம்ம குலதெய்வ கோயில் போய் சாமி கும்பிட்றதுங்கிறது ரொம்ப விசேஷமான ஒன்று. இல்லை நமக்கு வந்து குலதெய்வம் போக முடியல அப்படிங்கிறவங்க அருகில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு பெண் தெய்வ ஆலயத்திற்கு போயிட்டு அபிஷேகங்களும் அர்ச்சனைகளும் செய்யலாம். குறிப்பாக இந்த பூச நட்சத்திரம் அப்படிங்கிறது முருகனுக்கு ரொம்ப உகந்தது. அதாவது கிருத்திகா நட்சத்திரம், பூச நட்சத்திரம், விசாக நட்சத்திரம், இது மூணுமே வந்து முருகனுக்கு ரொம்ப உகந்த நட்சத்திரங்கள். ஸோ இந்த பூச நட்சத்திரத்தில் சந்திரன் இருக்கும் பொழுது நம்ம முருகன் கோவிலுக்கு விரதம் இருந்து, சில பேர் காவடி எடுப்பாங்க, சில பேர் பால் குடம் எடுப்பாங்க, சில பேர் வந்து ரொம்ப இந்த கந்த சஷ்டி மாதிரி ரொம்ப கொலப்பட்டினி இருந்து முருகனுக்கு அன்னதானங்கள், அந்த கோவிலில் வந்து அவங்க அன்னதானங்கள் போடுவாங்க. இந்த மாதிரியான சில சிறப்புகள் இந்த தைப்பூசத்திற்கு உண்டு. சந்திரன் வந்து கடகராசியிலையும் சூரியன் வந்து மகர ராசியிலையும் சஞ்சாரம் செய்யக்கூடிய இந்த தைப்பூச திருவிழாவில் எல்லா முருகன் ஆலயங்கள்லேயும் முருக பக்தர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த காவடி எடுக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பு. ஸோ சில முருகன் ஆலயங்கள்லாம் வந்து இந்த அலகு கூட குத்திப்பாங்க. பழனி வந்து ரொம்ப விசேஷம். இந்த தைப்பூசம் அப்படிங்கிறது
பழனி வந்து ரொம்ப விசேஷமான ஒரு கோவில், முருகன் ஆலயங்கள்லேயே. ஸோ எந்த மலை மேலே இருக்கக்கூடிய முருகன் கோவிலுக்கும் இந்த தைப்பூச திருநாளில் நீங்கள் சென்று முருகன் ஆலயத்தில் தீபம் ஏற்றி வழிபாடுகள் செய்யலாம். ஒரு 10 படிக்கு மேலே ஒரு சின்ன குன்றாக இருந்தாலும் முருகன் ஆலயம் வந்து சிறப்பானது தான். ஸோ உங்கள் ஊர் பக்கத்தில், உங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு மலை மேலே இருக்கக்கூடிய, குன்றின் மேல் இருக்கக்கூடிய குமரனை வந்து அன்றைய தினம் வணங்குவது ரொம்ப ரொம்ப விசேஷம். உங்களுக்கு இருக்கக்கூடிய எந்த விதமான நவக்கிரக தோஷங்கள், அது சூரியனாக இருக்கலாம், சந்திரனாக இருக்கலாம், செவ்வாயாக இருக்கலாம், எந்த மாதிரியான ஒரு நவக்கிரக தோஷமாக இருந்தாலும் இந்த தைப்பூசத்தில் முருகனை, மலை மேல் இருக்கக்கூடிய முருகனை வணங்கி அன்னதானங்கள் செய்தால் அவங்களுக்கு எல்லாமே வந்து வெற்றி கிடைக்கும். அது மட்டும் இல்லை, தைப்பூசம் அப்படிங்கிறது இந்த தடவை பௌர்ணமி திதி ஆயில்ய நட்சத்திரத்தில் தான் வருது. ஸோ நீங்கள் இந்த தைப்பூசமான 11 மற்றும் 12 இந்த 2 தேதிகள்லேயுமே குலதெய்வ ஆலயம் போயிட்டு பொங்கல் வச்சு இறைவனை வழிபாடு செய்யுங்க. உங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே வந்து நிறைவேறும். எல்லாருமே தைப்பூச கதையை உங்களுக்கு சொல்லுவாங்க. ஸோ இன்றைக்கி வந்து சமூக வலைத்தளத்தை எடுத்தாலே, யூடியூப்பை திறந்தாலே தைப்பூசத்தை பற்றி, அதுவும் இந்த கடந்த ஒரு வாரமாகவே இந்த தைப்பூசத்தை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம வீட்டில் ஒரு வழிபாடு செய்யணும் அப்படின்னா ஒன்றுமே இல்லை, நீங்கள் வந்து முருகனுக்கு உண்டான எந்த ஸ்லோகம் வேணாலும் சொல்லுங்கள், உங்களுக்கு என்ன தெரிஞ்சதோ சொல்லுங்கள். சொல்லி முருகன் ஃபோட்டோ இருந்துச்சுன்னா வச்சு ஒரு மாலை போட்டு நம்ம வீட்லேயே வந்து முருகனைக்கு வந்து ஒரு சின்ன பாயசமோ பழமோ ஏதாவது நைவேத்தியம் பண்ணலாம். ஸோ முருகன் ஆலயங்களில் இந்த தைப்பூசம் வந்து ரொம்ப விசேஷமாக இருக்கும். இன்றைய நாளில் நம்ம வேல்மாறல் படிக்கலாம், சுப்பிரமணிய புஜங்கம் படிக்கலாம், கந்தசஷ்டி படிக்கலாம், கந்தசஷ்டி கவசம் படிக்கலாம், ஸ்கந்தகுரு கவசம் வந்து படிக்கலாம். முருகப்பெருமானினுடைய பரிபூர்ண அருளை பெறுவதற்கு நம்ம விரதம் இருந்து முருகனை இன்றைய தினம் வணங்கினால் நமக்கு குடும்ப ஒற்றுமை மெயினாக. ஏன்னா சந்திரன் வந்து தன்னுடைய சொந்த வீடான கடகராசியில் இருக்கிறாரு. ஸோ இந்த குடும்ப ஒற்றுமை மற்றும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய சண்டை சச்சரவுகள் வந்து தீரும். இந்த தைப்பூச திருநாளில் முருகனை எப்படி வணங்குகிறீர்களோ, திருச்சேரியில் இருக்கக்கூடிய சாரநாத பெருமாளையும் நாம் மானசீகமாக பிரார்த்தனை பண்ணிக்கலாம். சாரநாத பெருமாள் இந்த காவேரி தாயாருக்கு வந்து பிரத்யட்சமாக தோன்றிய தினம். அவள் பல வருட காலம் தபஸ் பண்ணி பெருமாளை வந்து அவளுடைய மடியில் வந்து அவர் தவழ்ந்து வந்தார் இந்த தைப்பூசத்தில். ஸோ திருச்சேரியில் இருக்கக்கூடிய சாரநாத பெருமாளையும் இன்றைய நாளில் நாம் நினைத்து பிரார்த்தனை செய்தால் நமக்கு எண்ணிய காரியங்கள் நிறைவேறும். நேயர்களே, இன்றைய பெண்கள்.com நிகழ்ச்சியில் தைப்பூசத்தினுடைய சிறப்புகளை நாம் பார்த்தோம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். Taste the Daily.